கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இணையதளம் வழியாக. இன்றைய திருப்பலியானது புனித கல்கத்தாவின் தெரேசா அம்மாளின் குழுவை சார்ந்த அனைத்து மக்களாலும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய வாசகங்கள், பாடல்கள், இன்றைய மன்றாட்டுக்கள் அனைத்திலும் அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே அவர்களுக்காக நன்றி பலியாக இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்த குழுவில் உள்ள குடும்பங்கள் எஸ்ஐயா, இந்திரா, எஸ்ஐயா, கால், ஷேன், சமந்தா இவர்களுக்காகவும், அமல்தாஸ், ஃப்ளோரா, கேத்ரின், மெல்வின், நயோமி இவர்களுக்காகவும், பொஸ்கோ ரோஜ், ஷீலா, எட்வர்ட், பிரவீன், இவாஞ்சலின், நவீன், மிஷிகா, மட்டில்டா, அனிகா, மிஷேல் இவர்களுக்காகவும், ஆந்தனி, கிஜு, சோனி இவர்களுக்காகவும், லூயிஸ், பாரி, வசந்தி, ஜெஃப்ரி, ஜெனிஃபர் இவர்களுக்காகவும், மோசஸ், டர்த்தி, நிஷிதா, கெவின் இவர்களுக்காகவும், அகஸ்டின், சிந்தியா, ஃப்ளேவியஸ், எலென்கா, அரப், தினேஷ், வருஷ்கா இவர்களுக்காகவும், ஆல்பர்ட், வனிதா, விஷால், ஹனா இவர்களுக்காகவும், போல், சுஜா, லோரேன் மற்றும் ரெனிதா இவர்களுக்காகவும், மற்றும் டோனி குடும்பத்தினர், நோயல் பெர்னாண்டஸ் குடும்பத்தினர் இவர்களுக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே போல சமரசிகளின் ராக்கினி பங்கைச் சேர்ந்த அனைத்து தமிழ் மக்களுக்காகவும், சிங்கப்பூர் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்காகவும், சிங்கப்பூரில் வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும், உலகளாவிய ரீதியில் அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் தொழிலாளருக்காகவும் நாங்கள் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து இயேசுவிடம் அவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்கவிருக்கின்றோம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சீடர்கள் இயேசுவிடம் விண்ணப்பம் வைக்கின்றனர். இயேசு அவர்களோடு தங்கும் பொழுது அப்பத்தை பிட்டு அவர்களோடு தனது வாழ்வை பரிமாறிக்கொள்கின்றார்.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் அப்பத்தை பிற்கும் போது, இரசத்தில் பங்கெடுக்கும் பொழுது இயேசுவோடு நாமும் நமது வாழ்வை பரிமாறிக்கொள்கின்றோம். இன்றும் நமது வீடுகளிலிருந்து நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு நம்மோடு தமது வாழ்வை பரிமாறிக்கொள்கின்றார் என்ற உணர்வில், என்ற நம்பிக்கையில், என்ற விசுவாசத்தில் நாங்கள் இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக, நமது குடும்பங்களிலே ஒருவருக்கு ஒருவர் எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலேயே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. பூவுலகில் நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி மேல் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடும் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உமது மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உமது சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார்.
இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது. என் நா மகிழ்ச்சியில் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உன்னத
நண்பனை படுகுழியை காண விடமாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் செய்வீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியைப் போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவுஸ். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினவிக்கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அது இயேசு என்று அவர்கள் அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இயேசு அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்துடன் நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் இயேசுவிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் இயேசுவிடம், நாசரேத்தூர் இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன.
ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்களுக்கு கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோயிசன் முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இயேசுவோ அதற்கு அப்பால் போகிறவரை போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் இயேசுவிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தினார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆயினும் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் மீண்டும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். இவ்விரு சீடர்களும் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதை பற்றியும் அங்கிருந்தவர்களுடன் எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறை நினைவு கூறுகின்றது. கடந்து வந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவிவிலியமானது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை அவருடைய சீடர்கள் எப்படி அனுபவிக்கின்றார்கள், அந்த அனுபவத்தின் வழியாக எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தங்கள் நன்மைகளுக்காகவும் மற்றொரு நன்மைகளுக்காகவும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நினைவூட்டுகின்றது. இன்றைக்கும் அதே போலதான் புனித லூகாஸ் நற்செய்தியாளரினுடைய நற்செய்தி வாசக பகுதியானது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்குரிய சீடர்கள் இருவரினுடைய உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை நினைவூட்டுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மரணத்தின் பின்னர் அவருடைய சீடர்களில் ஒருவர் கிளியோபாஸ், இன்று பல விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் மற்றவர் அவருடைய மனைவி சிலுவை அடியிலே நின்ற மரியாள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மரணத்தை பார்த்து கேள்விப்பட்ட பின்னர் வாழ்க்கையில் விரக்தியின் காரணமாக ஜெருசலேமிலிருந்து எம்மாவுஸுக்கு போகின்றார்கள். எம்மாவுஸ் அவருடைய ஊர். ஜெருசலேமில் இருந்து எம்மாவுஸுக்கு போகின்றார்கள் என்று நற்செய்தியாளர் சொல்லுகின்ற பொழுது புனித லூகாஸ் நற்செய்தியாளரினுடைய நோக்கம் என்னவென்றால் இவருடைய விசுவாச பயணத்திலே ஒரு பின்னடைவு. ஜெருசலேம் என்பது ஆண்டவரினுடைய வெளிப்பாட்டின் மலை. ஜெருசலேம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய மகிமையின் வெளிப்பாடுள்ள ஒரு இடம். அங்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் ஆண்டவருடைய மகிமையில் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம், ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் உணருகின்ற ஒரு இடம்,
அதே போன்று வாழ்வுக்கு எங்களை அழைக்கின்ற ஒரு இடம் ஜெருசலம். அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட கசப்பான அனுபவத்தின் காரணமாக நம்பிக்கை இழந்தவர்களாக இவர்கள் இருவரும் தங்களுடைய ஊருக்கு போகின்றார்கள். விசுவாச பயணத்தின் ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவின் பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்லுகின்றது. முதலாவதாக, இப்படியான விசுவாச பின்னடைவுகளின் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்களின் காரணமாக நாங்கள் விசுவாசத்தில் பின்னோக்கிய பயணத்தில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்பதை லூகாஸ் சொல்ல விரும்புகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உலகம் முடியும் வரையில் நான் உங்களுடன் இருப்பேன். எந்த நேரமும் நான் உங்களுடன் இருப்பேன், உங்களை நான் கைவிட மாட்டேன். இந்த வாக்குறுதியை கிளியோப்பா, அவர் மனைவி, இவர்கள் இருவருக்கும் ஆண்டவர் இயேசு நினைவூட்டுகின்றார். உன்னுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தின் பொழுது, விசுவாச பயணத்தின் பின்னடைவின் பொழுது நீ உண்மையிலேயே என் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவனாக இருக்கின்றாய் என்பதால் நான் உன்னுடன் சேர்ந்து கொள்ளுவேன். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் இருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய இறையியல் வகுப்பில் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் நினைவுக்கு வருகின்றது. என்னுடைய திருவிவிலிய ஆசிரியர் எங்களுடைய வகுப்பிலே கேட்டார், திருவிவிலியத்தில் அதிகமாக காணப்படுகின்ற ஆண்டவரின் வாக்குறுதி என்ன? ஆண்டவர் தொடர்ச்சியாக நிறைவேற்றிக் கொண்டு வருகின்ற உண்மையான வாக்குறுதி எது என்று கேட்டார். எனக்கு அது சரியான பதில் இருக்கவில்லை. எங்களுடைய வகுப்பில் இருந்த ஒரு சகோதரன் உடனே சொன்னார், திருவிவிலியத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரையிலும் உள்ள ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னவென்றால், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், சரியான பதில். திருவிவிலியம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற வாக்குறுதி இதுதான், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். அந்த ஆசிரியர் இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்டார், எத்தனை தடவைகள் இந்த வாக்குறுதி திருவிவிலியத்தில் இருக்கின்றது என்று கேட்டார். எங்களில் பலருக்கு பதில் இருக்கவில்லை. நான் விளையாட்டாக சொன்னேன், மேபி 365 தடவைகள். சத்தியமாக விளையாட்டாக சொன்னேன், இதை அறிந்து நான் அந்த நேரத்தில் சொல்லவில்லை. அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், சரியாக சொன்னீர்கள், திருவிவிலியத்தில் 365 தடவைகள் இந்த வாக்குறுதி. எதற்காக அன்பான சகோதரங்களே 365 தடவைகள் ஆண்டவர் சொல்ல வேண்டும், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று வாக்குறுதி தர வேண்டும்? எந்த சின்ன குழந்தையும் இப்பொழுது சொல்லும், ஒரு ஆண்டில் 365 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வாக்குறுதியை புதுப்பித்துக் கொண்டுதான் உனக்கு ஒரு புதிய நாளை தருகின்றார். அதனால் தான் திருவிவிலியத்தில் சரியாக 365 தடவைகள் இந்த வாக்குறுதி உண்டு என்பதை சொல்லும். சத்தியமாக நான் நம்புகின்றேன், அதை நான் அனுபவத்தில் கண்டுணர்ந்திருக்கின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குறுதியை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கிளியோப்பாசுக்கும் அவர் மனைவிக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தின் பொழுது நீங்கள் அந்த வாழ்க்கையில் பின்னோக்கி பயணித்திருக்கலாம், ஆனால் உங்களுடன் நான் சேர்ந்து கொள்ளுகின்றேன். எதற்காக? உங்களை உறுதிப்படுத்துவதற்காக. இந்த உயிர்த்த ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார், உங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கின்றார். எங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இணைந்து கொள்ளுகின்றார். அன்பான சகோதரர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு என்னிலே இருக்கின்றது. பல நேரங்களில் உணராமல் இருந்திருக்கின்றோம். இதுதான் பெரும் சவாலாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு படிப்பினை, சீடர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசு போன பின்னால் ஒருவருக்கு சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், அவர் எங்களுடன் பேசுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா?
அவர் இறை வார்த்தைகளை விளக்குகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு புதுவிதமான உணர்வு ஏற்படவில்லையா கேட்கின்றார்கள். உண்மைதான் அன்பான சகோதரங்களே, இந்த அனுபவம் கிளியோப்பாவிற்கும் அவர் மனைவிக்கும் மட்டும் கிடைத்தது அல்ல. உங்களுடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் வந்திருக்கின்றது. என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கின்றேன். நற்செய்தியை எடுத்து திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் பற்றி எரியும். எங்களுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு உணர்வு உருவாகும். ஆண்டவர் எனக்கு சவால் விடுப்பார், ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை ஊட்டுவார், ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதிகளை எனக்கு தருவார், வாழ்க்கையில் பிடிப்பை ஏற்படுத்துவார். இது என் அனுபவம் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவரின் அனுபவமாக இருக்கின்றது. புனிதர்களுக்கு மட்டும் கிடைக்கின்ற அனுபவம் அல்ல. யாரெல்லாம் இயேசு பேசுகின்ற பொழுது அவன் காதுகளை திறந்து வைக்கின்றானோ, எவன் ஒருவன் இறைவார்த்தைகள் பகிரப்படுகின்ற பொழுது தன்னுடைய உள்ளத்தை திறந்து வைக்கின்றானோ, அந்த நேரங்களில் அவனுடைய உள்ளமும் பற்றி எரியும். அவனுடைய உள்ளத்திலே ஒரு பொதுவிதமான உணர்வு உருவாகும். ஆனால் அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னொரு உண்மையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேசுகின்றார், பேசிக்கொண்டே இருக்கின்றார். இறை வார்த்தைகள் எடுத்துச் சொல்லப்படுகின்றது, இறை வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த நேரத்தில் உங்கள் உள்ளங்கள் எரியும். என் உள்ளம் எரிவதை போன்று உங்கள் உள்ளங்களும் எரிவும். அந்த நேரத்தில் நான் பல நேரங்களில் செய்த தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள். என் உள்ளம் எரிகின்ற பொழுது இறை வார்த்தையை மூடி வைக்கின்றேன். யாராவது ஒருவர் இறை வார்த்தையை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, இறை வார்த்தையின் உண்மையை சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது என் உள்ளம் பற்றி எரியும். பயத்தினால், வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்கின்ற தடுமாற்றத்தினால் நான் அவர்கள் பேசுவதற்கு தடை விதிக்கின்றேன், அவர்களுக்கு செவிமடுக்காமல் இருக்கின்றேன். இப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக என் வாழ்க்கையில் மாற்றம் வராது. அன்பான சகோதரங்களே, இறை வார்த்தை என்னை சுட்டெரிக்க விட வேண்டும். இறை வார்த்தையின் பகிர்வுகளை கேட்கின்ற பொழுது அந்த பகிர்வுகளினால் நான் தூண்டப்பட வேண்டும். அந்த தூண்டுதலுக்கு நான் என்னை கையளிக்க வேண்டும். அப்படி கையளித்தால், அந்த பற்றி எரிதலில் நான் பங்கு கொண்டேன் என்றால், அந்த நெருப்பின் உண்மையான சூட்டிலே நான் இருந்தேன் என்று சொன்னால், அன்பான சகோதரங்களே, கிளியோப்பாசும் அவர் மனைவியும் ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றதை போன்று என்னுடைய விசுவாச பயணமும் சரியான பக்கத்திலே செல்லும். கிளியோப்பாசும் அவர் மனைவியும் அந்த உயிர்ப்பை அனுபவித்து சாட்சியம் சொன்னார்கள். அந்த சாட்சியத்தை என்னால் கொடுக்க முடியும். அவர்கள் இருவரும் உயிர்ப்பை அனுபவித்தார்கள், உயிர்ப்புக்கு சாட்சியம் பகர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வாக்களித்த முடிவில்லாத வாழ்வை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த வாழ்க்கையில் அவர்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். என்னாலும் முடியும், உங்களாலும் முடியும், நாங்கள் இவர்களை போன்று இருந்தால். என்றும் ஆண்டவர் எங்களுடன் இருக்கின்றார், நம்புவோம். என்றும் ஆண்டவர் என்னுடன் பேசுகின்றார், நம்புவோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்னை சுட்டெரிக்கும், நம்புவோம். அந்த நெருப்பிலே நாங்கள் உண்மையாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோம். அப்பொழுது உயிர்ப்பின் ஆண்டவர் வாக்களித்த வாழ்வை அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற உண்மை சாட்சியங்களாக வாழ்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியன் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். அவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார்.
மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடம் ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். அவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இறை வார்த்தைக்கு செவிமடுத்த நாங்கள் இறை விசுவாசத்தை பறைசாற்றிய நாங்கள் இப்பொழுது எமது அன்றாட தேவைகளுக்காக, எமது மன்றாட்டுகளுக்காக, எமது ஏக்கங்களுக்காக இறைவனிடம் வந்து நிற்போம். அன்புள்ள தந்தையே, இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஏறெடுக்கும் வேண்டுதல்களை நீர் கனிவுடன் கண்ணோக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இன்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இப்புதிய கொரோனா வைரஸ் ஆனது இந்த உலகத்தை விட்டு நீங்கவும், மக்கள் தங்கள் அன்றாட அலுவலகங்களில் அச்சமின்றி இயல்பாக ஈடுபடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே இறைவா, மருத்துவமனையில் துன்புறும் நோயாளிகளையும் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் மக்களையும் கருணையுடன் கண்ணோக்குவீராக. இவர்கள் உமது இரக்கத்தினால் விரைவில் நலமடைந்து வீடு திரும்ப அருள் புரிய வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக, நமது குடும்பங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்துடன் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தரலாம். நமது ஏக்கங்கள், நமது வருத்தங்கள், நமது மன உளைச்சல்கள், நமது அங்கலாய்ப்புகள் அனைத்தையும் நாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவற்றை ஏற்று உமது சித்தத்திற்கேற்ப வாழும் மக்களாக நம்மை மாற்றியறலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எமக்கு ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்துவதும் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை அற்று தரள வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறே எமக்கு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எல்லோருக்காகவும் கொடுக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையையும் இன்று உமக்காக பலியோடு ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியனர், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை முழுமையை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன நமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
ஏனைய புனிதர்கள், திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து நமது வாழ்நாளில் சமாதானத்தை, அமைதியை, அன்பை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் உமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை, அன்பை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் இன்று ஒவ்வொருவருக்கும் எமது குடும்பங்களுக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் எமது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திரு அவைக்கும் எமது நாட்டிற்கும் எமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும், அன்பையும், அமைதியையும், ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம், அன்பு, அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தவறிற நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லாத வாழ்வை அளிப்பதாக. ஆமென். Ilya,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம்.